ஏங்க இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் கரெக்டாக கூர்ந்து கவனிங்க. இதில் ஒரு மேஜிக் நடக்குதுங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இப்படி ஒரு மேஜிக் நடக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்லோட் ஆகி முடிஞ்சாச்சு, நோ வியூஸும் வந்தாச்சு. அப்புறம் திருப்பி அப்லோட் ஆகுது இந்த வீடியோ. அதனால தான் 2 டைம்ஸ் அப்லோட் ஆகினால தான் 2 டைம்ஸ் நம்ம எழுதுகிற மெசேஜும் வருது. அப்படி சரி, வெளியே போய் பார்ப்போம். திருப்பியும் அப்லோட் ஆகிட்டே இருக்கு. ஒருக்கா அப்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு, ப்ரிப்பேரிங் முடிஞ்சு 100% ரெடி ஆச்சு. அடுத்து அப்லோடிங் ஆகுது, நோ வியூஸ்னு வந்தாச்சு. திருப்பியும் அப்லோட் ஆகுது இந்த வீடியோ. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். சியால் இறைவா, இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். ஏங்க, ஒரு நேரம் இல்லைங்க அந்த வீடியோ அப்லோட் ஆகுது, 2 நேரம் அப்லோட் ஆகுதுங்க. ஒருக்கா ப்ரிப்பேரிங் ஆகி 100% ஆகி திருப்பியும் வந்து நோ வியூஸை காட்டின அப்புறமும் திருப்பியும் அப்லோட் ஆகுதுங்க. ஏங்க, அப்லோடிங் ஆகிட்டே இருக்குதுங்க. எப்போங்க இது முடியும்? 2 மினிட்ஸ் ஆகியாச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிடுச்சுன்னா 2 மினிட்ஸ் ஆகுமாங்க? ஏங்க, இதை யாருமே கேட்க மாட்டீங்களாங்க? இங்கே பாருங்க, 41 MB கொடுக்குறோங்க. இருந்த அப்புறமும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் ஆகி முடியலைங்க இது நேரமும். ஐயோ, இந்த வியாதனை எங்கே தான் போய் சொல்கிறது? கலைஞர் டிவியில் இடம் இருக்கா இல்லையா? ஏங்க, வீடியோ அப்லோட் ஆகி முடியாது, 2 மணிக்குறாங்க. ஓ மை காட், இதை யாரும் கேட்கவே மாட்டீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் இல்லை ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணும்போது ஒரு நேரம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரம் தாங்க அங்கே பதிவாகும். ஆனால் நான் வந்து ஸ்பெஷாலிஸ்ட், நான் 1 டைம் எழுதுறது என்னதுன்னா 2 டைம்ஸ் பதிவாகும். நீங்களே கண்கூறாக இப்பொழுது கண்டு கழியுங்கள். இங்கே ஒரு இடத்துல இருக்கா, ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிடுறாங்க, அக்கா ப்ளீஸ் உங்களுக்கு தங்கப்பாண்டி மாதிரி ஒரு பையன் கிடைக்க, தங்கப்பாண்டிக்கு சாந்தினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நல்ல ஜோடி பொறுத்தான் அக்கான்னு. அவங்க வேலை அது, அவங்களுக்கு நடிப்பு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைங்க அது. அந்த வேலை எல்லா இடத்துலையும் அவங்க சரியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆகும் தான் இங்கே லைக் பண்ணிடுவோம். ஓகே, கீழே வாங்க, நான் அடுத்த இதில் இருப்பேன் பார்த்துருங்க. ஒரே ஒரு தடவை தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உண்மையில் நான் இன்னொரு இடத்துல வருவேன். அப்படியே எங்கடா போச்சு? அதான் வந்துட்டா பார்த்தீங்களா? நான் ஒரு தடவை எழுதுனா 2 தடவை எழுதுன மாதிரிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் கமெண்ட் எத்தனை தடவை வருதுன்னு. சரிங்களா? நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஏங்க, ஐஆர்சிடிசி நம்ம ரயில் கனெக்டடில் இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறமா நான் வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும், கேப்சா கேட்கும். கேப்சா அப்படி லாஸ்ட் ஒரு இது இருக்கும், அதை வந்து என்ட்ரு பண்ணோன்னா அடுத்து சப்மிட் பண்ண சொல்லும். இன்வேலிட் யூசர் ஐடி, இன்வேலிட் கேப்சா அப்படி வந்துகிட்டே இருந்துங்க. ஆனால் என்னுடைய ஓடிபி ஒரு ஜிமெயில் ஐடிக்கு இது வரும். அவங்க ஓடிபி என்பது ஜிமெயில் ஐடி வரும். ஆனால் அந்த ஜிமெயில் ஐடியில் வந்து முதல்ல என்ன சொல்லிச்சுன்னா, திஸ் இஸ் system generated mail, please do not reply to this email id ன்னு வந்துங்க. If you have a enquiry or need any clarification you may call அப்படின்னு சொல்லி தந்துரு. சரிங்க, இதை நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. கால் 24 hours கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரு கால் பண்ண சொல்லுது. சரிங்களா? ஆனால் நான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 5 டேஸில் இந்த இணையதளம் வந்து முடக்கப்பட்டது. என்னுடைய ஓடிபி கண்டிப்பாக அவங்களுக்கு சைனாக்காரங்களுக்கு போயிருக்கும். அடுத்து ஐஆர்சிடிசி இணையதளம் வந்து திடீரென என்ன செய்யும், 1 hours வந்து முடக்கிடுவாங்க. 1 hours முடக்கணுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுன்னா அதில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நான் ஜிமெயில், அதே ஜிமெயில் ஐடிக்கு திருப்பி நான் லாகின் பண்ணும்போது ஜிமெயிலில் ஓடிபி வருதுங்க.
ஜிமெயிலில் ஓடிபி எழுது, ஆனால் கடைசியில் சொல்ல இன்வேலிட் யூசர்னு வருதுங்க. இப்போ யூசர் நான் சரியில்லைன்னு சொல்லுதுங்க. அதை நீங்களே தீர்ப்பளியுங்கள், உங்கள் கையில் தீர்வு. நம்ம இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்க. எல்லாம் டவுட்டாக தான் யோசிக்கிறாங்களே தவிர கன்ஃபார்ம் பண்ணலை. நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆமாங்க, என்னுடைய ஃபோன் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க. இப்போ சீனாக்காரங்க நம்ம ஃபோனில் அவங்க கூகுள் போலே ஐடி இங்கே கிரியேட் பண்ணி நம்ம காண்டாக்ட் எல்லாம் அவங்க எடுத்து அந்த காண்டாக்ட்லேருந்து லிங்க் அனுப்புறது, ஷேர் செய்கிறது, அடுத்து இந்த சைபர் கிரைமை திணறடிக்கிறது, இது தாங்க அவங்க வேலை. வெளியரங்கமாக தெரியப்படுத்தணும், எல்லாருங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் பரவாயில்லைங்க, இந்த இப்படிப்பட்ட முக்கியமான மேட்டரை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, உலக நாடுகள் எல்லாம் அறியட்டுங்க. இது அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம வாயில் மண்ணை அள்ளி போடுறாங்க, நம்மளும் வாயை பழந்துட்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க.